கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உலகம் அநேக மக்களோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பெரிய பெரிய மக்கள், பெரிய பெரிய படித்தவர்கள், பட்டதாரிகள் தங்களுக்கென்று அவருடைய ஸ்தானத்துக்கேற்ற விதத்தில் ஐக்கியம் வைக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறோம். பாவத்தில் பிறந்த நாம், அசுத்தத்தில் வாழ்ந்த நாம், தேவனை அறியாதிருந்த நாட்களிலே தேவன் நம்மை அழைத்து நம்மோடு கூட ஐக்கியம் வைக்க விரும்புகிறார். அது எத்தனை பெரிய பாக்கியம் ஐயா! நம்மோடு ஐக்கியம் வைக்கிற தேவன் யார்? வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர், ஒரே வார்த்தையினால் அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்புகிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஐக்கியத்தை குறித்து சிந்திப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோமானால், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனை கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தில் அநேகம் வைத்துக் கொண்டபடினால் தான் ஜீவியத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை அழைத்த நோக்கமே நாம் அவரோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம், தேவனை அறிந்திருக்கிற நாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய சரீரத்துக்குள்ளே பிசாசு ஒரு நாளும் உள்ளே வர முடியாது. ஏனென்றால் தேவன் அங்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14:23 வாசிக்கிறோம். என கண்பான தேவ பிள்ளையே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரானால், அவருடைய ஐக்கியம் நம்மோடு கூட இருக்குமானால், நாம் கேட்டதை எல்லாம் கர்த்தர் தருவார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்களும் என்னோடு கூட தங்கிருங்கள் என்று சொல்லுகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவனோடு தங்கியிருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? நாம் தேவனோடு ஐக்கியம் வைத்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கும் பொழுது அங்கு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடைய தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியை படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கம் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். என கண்பான தெய்வ பிள்ளையை, கர்த்தராகிய ஆண்டவனோடு கூட இருக்கும் பொழுது சாத்தானின் சகல அதிகாரத்தையும் மேற்கொண்டு நீ அவருடைய ஐக்கியம் வைத்திருக்கும் பொழுது உனக்கு சமாதானத்தை தருகிறார். ஓநாய்களும் ஆட்டுக்குட்டிகளும் ஒன்றாயிருப்பதைப் போல தேவனுடைய வாழ்க்கையை நீ தேவனத்தில் ஐக்கியம் வைத்திருந்தால் தேவன் சகல சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு சமாதானத்தை கட்டளிடுவார். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தெய்வ பிள்ளையே, இந்த காலவெளியிலே நாம் தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறபடினாலே சொல்ல வேண்டும், கர்த்தாவே, எங்களுடைய ஐக்கியம் உம்மோடு கூட இருக்கிறது, உலகத்தோடு அல்ல, உலகத்தின் காரியத்தில் அல்ல. தேவ பிள்ளையே, ஆகவே சொல்லுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நாம் தேவனோடு ஐக்கியம் வைத்தால் நமக்கு செழிப்பு உண்டாகும், நன்மை உண்டாகும். அவர் சகல தரித்திரத்தை மாற்றக்கூடிய வல்லவர். நம்முடைய வியாதிகள், நம்முடைய பலவீனங்கள், சோர்வையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லவர். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளையை தேவனோடு நாம் ஐக்கியம் வைக்க வேண்டும். உலக மனிதனோடு, உலகத்தானோடு கூட, துன்மார்க்கனோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்குமானால் நம்முடைய ஜீவியத்தில் நஷ்டங்களும் தோல்விகளும் தான். ஆனால் தேவனோடு ஐக்கியம் வைப்பாயானால் உனக்கு செழிப்பை கர்த்தர் கொடுப்பார், சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஏனென்றால் தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவர் அவரை அறிந்திருக்கிறவனாக இருக்கிறவர். அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாலையே சொல்லுவோம், கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியம் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துவிடும் கர்த்தாவே. நாங்கள், எங்கள் சரீரம், எங்கள் ஆவி, ஆத்மை எல்லாம் உம்மையே நம்பியிருக்க கர்த்தாவை உமக்கென்று அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். இன்றைக்கு நீ தேவனை முன்னாக வைத்தது மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, அவரோடு நீ ஐக்கியம் வைப்பாயானால் சகல நன்மைகளும் உன்னை தேடி வரும். இன்றைக்கு உன்னுடைய ஐக்கியத்தை குறித்து யோசி கர்த்தரோடு ஐக்கியம் வைத்திருப்பாயானால் நீ பயப்பட வேண்டாம். அவரை உன் சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். உன் தேவைகளை சந்தித்து குறையில் நிறைவாக்குவார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்களுடைய உறவு, எங்களுடைய சொந்தம், ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய நட்பு உம்மோடு இருக்கட்டும் ஐயா. எப்ரோன் என்ற இடத்துல நீர் எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறதுக்காய் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க ராஜா. எங்களுடைய தோல்வி எல்லாம் மாற்றி கொண்டு வருகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதித்து கனப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.